நேற்று ஃபோன் போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட் பேசியிருக்காங்க. உடனே அவங்க பயந்துட்டு இந்த படத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்ல அதான் பிரஸுக்கே படம் போட்டிருக்கோம் மொத்தமா பிரஸ். சரி, கமல் சார் படம்லாம் செய்ய அதெல்லாம் தடுக்கல. இல்ல காமெடி இல்லைங்க, சீரியஸா வச்சிருக்கேன். நான் சீரியஸா தான் சொல்றேன். அதாவது தியேட்டருக்காரங்க படத்தை போட மாட்டேங்கிறாங்க, போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கன்னு சொன்னா பயந்துட்டாங்கிறாரு. நம்ம படம் போடல சார், எல்லா பக்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க சார். ஐயோ, நீங்க புரியாம பேசிட்டீங்க. டிவிஆர்ல கோயம்புத்தூர்ல ஏதாவது இல்லைங்க போடலைங்க சார், எங்கேயுமே போடலைங்க சார். ஆனா வணக்கம், என் பேர் ஆதவா ஈஸ்வரா, இந்த படத்தோட ஹீரோ. ஸோ நீங்க தான் படம் பார்த்தீங்க. இப்போ எல்லா பக்கம் தமிழ்நாட்டில் பாதி இடத்துல ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க. என்னன்னு எனக்கு புரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ ரிலீஸுக்கும் நிறைய செலவு பண்ணி போஸ்டர் அடிச்சு பேனர் அடிச்சு எல்லாத்துக்கும் அமிச்சதுக்கப்புறம் ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க ஒரு ஏரியாலையும். நீங்கள் படம் பார்த்தீங்க, நீங்கள் தான் எனக்கு என்ன லைக் சொல்லணும். ஆக்சுவலி நான் யாரையும் தப்பாக காமிக்கல இந்த படத்தில். முஸ்லீமையோ ஹிந்துவோ கிறிஸ்டியனோ யாரை பற்றி தப்பாக காமிக்கல. ஹியூமனிட்டி தான் முக்கியம்னு சொல்லி படம் எடுத்திருக்கு. பட் இதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. டைட்டிலுக்கான விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். பாய்னா வந்து லைக் முஸ்லீமை குறிக்கிற டைட்டில் கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு பையா பாய்ங்கிறது வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு வேர்டு, ஒரு கேரக்டர் பேர் தான் பாய். அதுதான் படத்துலையும் காமிச்சிருக்கோம். அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்லீப்பர் செல் வேர்டையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பல இடத்துல கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா தியேட்டருக்கும் ஃபோன் போட்டு இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒட்டுமொத்த லைஃப் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு என்ன பேசுறதுன்னு உண்மையாலுமே தெரியல. நீங்கள் தான் சொல்லணும். சென்சார் வாங்கிட்டோம் சார், அதான் தெரியல சார். அப்புறம் எதுக்கு சென்சாருக்கு என்ன வேல்யூன்னு எனக்கு புரியல ஆக்சுவலி. ஆமாங்கண்ணா, நாளைக்கு ரிலீஸ் கோயம்புத்தூர் ஏரியாவில் கேன்சல் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு எங்கேயுமே ஷோ இல்லை. சென்னையிலையும் தெரியல. தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. திருநெல்வேலி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் கோயம்புத்தூரில் ஒரு ரோட் ஷோ பண்ணேன், ட்ரெய்லர் எல்லாம் இது பண்ணேன். அது வைரல் ஆச்சு அங்கே உள்ள லோக்கலில். அப்போ ஸ்டேஷன்லேருந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அப்போ வீட்டுக்கு வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் விசாரிச்சுட்டு போனாங்க. படத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 2.5 மணி நேரம் விளக்கம் கொடுத்தேன். யாரையும் பாதிக்கிற மாதிரி படம் எடுக்கலன்னு சொன்னேன். படத்தையும் போட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன். நான் பல தடவை நேற்று தான் கியூபுக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் ஃபோன் போட்டேன். படம் பாருங்க, முஸ்லீம் அவங்க தலைவருக்கும் ஃபோன் போட்டு படம் பாருங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னா அதுக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கு. நேற்று ஃபோன் போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட் பேசியிருக்காங்க. உடனே அவங்க பயந்துட்டு இந்த படத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா போன ஒரு 4 நாள் முன்னாடி ஏதோ ஒரு படம் கிங்டம் படத்துக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தேட்டரை உடைச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல. ஸோ மறுபடியும் இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணா எங்களுக்கு தேட்டர்ல லாஸ் ஆகும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யார் செலவு பண்றதுன்னு சொல்லி தேட்டரே கிடைக்கல. நான் ஒரு 100 ஸ்க்ரீன்ஸ் பக்கம் தான் பிளான் பண்ணேன். பட் இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் கேரளால ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபைனல் பண்ணி தேட்டர் லிஸ்டே அமிச்சிட்டாங்க நாளை. அதான் சார் இருக்காரு, அதான் கூப்பிட்டேன் அவர்கிட்ட பேசுறதுக்கு. வணக்கம். இந்த படம் வந்து இப்போ பார்த்த எல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம இஸ்லாம் சமுதாயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறான இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும். இதை ஏன் நிறுத்திருக்காங்க? அவர் புதுசாக ஒரு படம் எடுத்து அவரே ஹீரோவை நடித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இவ்வளவு லாஸ் அவருக்கு. இன்றைக்கி வந்து நாளைக்கு படம் ரிலீஸ் பண்ணணும், எவ்வளோ போஸ்ட் அடிச்சிருக்காரு, எவ்வளோ விளம்பரம் பண்ணியிருக்காரு, எல்லாமே அவருக்கு டோட்டலாக லாஸு. அவர் பாவம் கலங்குறாரு. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு புரியல. ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் எனக்கு இது மாதிரி சொன்னார். சரி நானும் வரேன் அப்படின்னா. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எதுனா இல்லையா? நீங்கள் தான் உங்கள் மூலியமாக தான் மக்களுக்கு தெரிவிக்கணும், அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும். ஏன்னா கிங்டம் பற்றி சொன்னாங்க. கிங்டம் வந்து தமிழரை பற்றி தவறாக சொன்னதுனால அதுக்கு நிறுத்தியிருக்காங்க. இதில் வந்து யாரை பற்றியும் எந்த இடத்துலையும் ஒரு தப்பான வார்த்தை கூட இல்லை. ஏன்னா எல்லார்ட்டையும் கேட்டேன், பத்திரிகையில் எல்லார்ட்டையும் நான் கூப்பிட்டு கேட்டேன். நான் படம் பார்க்கல, கேட்கும்போது எல்லாருமே சொன்னது ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இஸ்லாமியர் நம்ம சகோதரர்கள் தான், அவங்க வேற்று மதம் வேற்று ஆள் கிடையாது. நம்ம அதை பற்றி எடுக்கவும் போறதில்லை, அப்படி எடுக்கவும் இல்லை. அவரு ஒரு இல்ல அதான் பிரஸுக்கே படம் போட்டிருக்கோம் மொத்தமா. பிரஸுக்கு சென்சாரா கரெக்ட் சார், அதுக்கும் ரெடியா இருக்கேன். பட் நீங்க டைட்டில்னால உங்க இந்த படத்துல ஏதாவது மைனஸ் இருக்கா சார்? பட் ஆனா எண்ட்ல அதுக்கான இது நான் ரிவீல் பண்ணிட்டேன்ல சார். அந்த பாய்ங்கிறது ஒரு கேரக்டர் தானே தவிர, கரெக்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பாய் தான் போயிட்டு இருக்கு ஒரு கேரக்டர். இந்தியாவில தமிழ்நாட்டுல வந்து
தமிழ்நாட்டுல எல்லா இஸ்லாமியர்கள் வந்து நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பிகள் பாய் பாய்ன்னு தான் கூப்பிட்டுருக்கோம். சரிங்க. அந்த பாய்ங்கிற வார்த்தையை நம்ம கூப்பிடுற ஒருத்தவங்க வந்து என்னன்னா நம்ம இஸ்லாமியர்கள் தான் வந்து நம்ம அந்த வார்த்தையை கூப்பிடுறோம். நீங்க கிளைமேக்ஸ்ல வந்து முடியும் போது நீங்க என்ன சொல்றீங்க, பாய் நான் பாயின்னு நீங்க அந்த கிளைமேக்ஸ்ல முடிக்கிறீங்க. அது நீங்க டைட்டில்ல பாயின்னு வச்சீங்க, அந்த வாசகத்துல நீங்க பாயின்னு முடிக்கிறீங்க. அதனாலதான் அங்க கேள்வி. சரி, கமல் சார் படம்லாம் வச்சு ஏன் அதெல்லாம் தடுக்கல? அதெல்லாம் தடுத்துருக்கணும். ஏன் இப்போ சின்ன படம்னா ஏன் தடுக்கிறீங்க? எவ்வளவு உழைச்சி ஃபர்ஸ்டா ஒரு மனுஷன் வராருங்க, அவரை தடுத்தாக்க என்ன வருது? இப்போ கமல் சார் என்னெல்லாம் எடுத்துறாரு, என்னெல்லாம் பண்ணாங்க, அது இதுல ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஒரு கெட்ட எதுவும் கிடையாது. ஏன் இது தடுத்துக்கிறோம்? இல்ல இப்பதானே தெரியும், அதனாலதான் பிரஸ் மூலியமா மக்களுக்கு சொல்லலாம், அரசாங்கத்துக்கு சொல்லலாம் தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்பதான் ஒரு போனா வந்து லைக் போன் வந்துட்டே இருக்கு, அந்த இடத்துல கேன்சல் பண்ணிட்டாங்க, எல்லா இடத்துக்கும் போஸ்டர் போயிருச்சு, பேனர் போயிருச்சு. சொல்லுங்க. நல்ல சீன் சுத்துறீங்க, சவுண்ட் மட்டும் தான் எங்களுக்கு கிளாரிட்டி. என்னன்னா கேள்வி. அந்த சீன் வந்து இன்னொரு 2 இடம் வரலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அப்படிங்களா? ஏன்னா அது வந்து இந்த என்ன பிரச்சனையில இருக்கேன், நீங்க என்ன கேக்குறீங்க? சிறுபான்மையர் பாய் பாய்ன்னு சொல்லி அந்த பேருக்காக இங்க பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தோணுது. மேல உள்ள வந்து பாம்பு இருக்கிறது பட்டை போட்டுதான் ஒருத்தரை திட்டிட்டு இருக்கீங்க, பட்டை போட்டுதான் ஒருத்தரை கார்ல திட்டுறீங்க. ஒருவேளை நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆமா சென்சார் கொடுத்துட்டாங்கல்ல சார், ஏன் தடுக்கணும்? அதான் எனக்கு புரியல சார். சார் யாருமே பண்ணல சார். அழுத்தம் கொடுக்குறாங்களோ? எங்க இருந்து நீங்க வேற யாருக்காவது இந்த படத்தை போட்டு காமிச்சீங்களா? இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காமிக்கிறேன் எல்லாத்துக்கும். இது வரைக்கும் யாருக்கும் படம் போடலீங்க சார். ரெடி சார், பட் இப்ப இவ்வளவு செலவு பண்ணிட்டு எப்படி சார் மறுபடியும்? நாளைக்கு ரிலீஸ் படம், நாளைக்கு ரிலீஸ் இல்ல சார். இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம், பாய்ங்கிறது BOY ஆக்கிருங்க, முடிஞ்சு போச்சு சார். இல்ல காமெடி இல்லைங்க, சீரியஸா வச்சிருக்கேன். நான் சீரியஸா தான் சொல்றேன். மதம் அரசியல் கருவின்னு வந்து அங்க ஒரு டயலாக் வருது இல்ல சார், மதத்தையும் கடவுளையும் வச்சுதான் இங்க அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு டயலாக் பேசுது இல்ல சார். இது தப்பா காமிக்கல இல்ல சார், யார சார் தப்பா காமிச்சிருக்கு? ஆக்சுவலி ஒரு மூவிஸ் வந்து நீங்க பாத்துருப்பீங்க, மேக்கிங் லெவல் பாத்துருப்பீங்க. உங்களை மாதிரி ஒவ்வொரு கமிட்டியை யூஸ் பண்ணி இந்த மூவி வரலாம், இந்த மூவி கொஞ்சம் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆலோசனை கொண்ட குழு வந்து கில்டும் பண்ணல, கவுன்சிலும் பண்ணல. இது பண்ணா ஒரு சில ப்ரொடியூசர் வந்து பாதுகாக்கப்படும். ஆமா அதெல்லாம் கரெக்ட். இப்ப சென்சார்னு ஒன்று இருக்குல்ல, சென்சார் போர்டு இல்ல, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க எல்லாம் பாக்குறாங்க. சென்சார் நம்மளை விட சென்சார் போர்டு விளக்கணை ஊத்தி பாப்பாங்க. அவங்க கண்ணில் எந்த தவற மாட்டலங்க தான் அவங்க சென்சார் கொடுத்துருக்காங்க. இல்ல அது வந்து விஷயங்கள் வந்திருக்கு. அந்த மூவியை நீங்க பாத்தீங்களா? பார்த்து நான் உண்மையில இன்னும் பார்க்கல, மூவி பார்க்கல. இல்ல எனக்கு நான் உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் கேட்டேன், எந்த இதுலயும் அந்த கெட்டது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த படம் பாவம், அந்த சின்ன வயசுல அவர் ஒரு படம் எடுத்து டைரக்ட் பண்ணிருக்காரு, எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அவர் ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அரசியல்வாதி எந்த அரசியலும் தடுக்கலையே, ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு இந்த ஷோ இந்த எல்லாம் கேன்சல் தெரியல சார். ஐடியா கம்ப்ளைண்ட்ல ஒண்ணுமே அது தெரியல சார். நீங்க தான் சார், நான் கேட்டாச்சு சார். சென்சிட்டிவ் டைம் இருக்கு சார். இப்போ பாகிஸ்தான் ஹாக்கி டீம் கூட அடுத்த மாசம் வரது போஸ்ட் பண்ணிட்டாங்க. புல் அவுட் ஆஃப் தி டூர்னமென்ட். அங்க இருந்து யாருல இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் சார். நீங்க பீக்ல இருக்கும். கரெக்ட் சார். பட் நீங்க படம் பாத்துட்டீங்க, நான் யாரா தப்பா சொன்னீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் சார். டைட்டில் தான் நீங்க படம் பாத்தீங்க, யாருமே தப்பா சொல்லல. படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வித கோளாறும் இல்லை, இஸ்லாமியர்களை பத்தி தப்பா சொல்லவே இல்லை. ஒரே ஒரு விஷயம், அந்த கோவை குண்டு வெடிப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ அந்த சமயத்தில் நாங்கள் அங்கே கோயம்புத்தூர்ல இருந்தேன். நம்ம வீட்டுல தான் வெடிச்சது. நாஸ் தியேட்டர் பக்கத்துல தான் இருந்துச்சு. நாஸ் தியேட்டர் பக்கத்துல தான் வெடிச்சது. அதனால ஏதாவது வெளியே போய் கோவை குண்டு பிடிப்பை பற்றிய படமோ அப்படின்னு ஒரு பீதியில இருந்ததுன்னா அது அந்த மாதிரி படம் இல்லை, வேற மாதிரியான அந்த மாதிரி படம் இல்லை. அது வந்து கோவை குண்டு வெடிப்புன்னு சொல்றாங்களே தவிர ஆனால் அதுல உள்ள எந்த ஒரு இன்சிடென்ட்டும் இதுல இல்லை. ஏன்னா அந்த கேஸ் கூட நான் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நானும் முதல்ல அந்த படம் பார்க்கும்போது ஆரம்பத்தில் குண்டு வெடிப்புன்னு சொல்லும்போது நான் அப்படி யோசனை பண்ணேன், ஆனால் படத்தில் அந்த மாதிரி இல்லவே இல்லை. அதே மாதிரி அந்த ஒரு சீனும் ரொம்ப நல்ல வித்தியாசமாக இது வரைக்கும் எந்த படத்துலையுமே பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு.
அந்த உடலுறவு விஷயம் கோயம்புத்தூர், டிகே, மதுரை எல்லா பக்கம் கேன்சல் சார். இதுலயே சீன்ல தீவிரவாதி ஒருத்தர் சொல்லுவாரு, ஏற்கனவே சுட்டவங்க எல்லாம் வந்து இளைஞர்கள் அவங்கள கூப்பிட்டு வந்து தேவையில்லாம சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. ஒருவேளை படத்திலேயே ஒரு சீன் சொல்லியிருப்பாங்க நம்ம படத்துல. இது மாதிரி எவ்வளவு சீன் இருக்கு சார். நம்ம சொல்லும் போது போலி என்கவுண்டர் அவங்க தேவையில்லாம சாவடிச்சு காவல்துறை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. ஒருவேளை காவல்துறை அதனால கூட இது அது சார், அது நீங்க மிகப்பெரிய இதுவா இருக்காது சார். இதை விட சார், அது எவ்வளோ உங்களுக்கு படம் தானே வந்துச்சு தெரியும். சார். படம் இது அவங்களுக்கு வந்து தெரியாது இல்ல சார். ஒரு இது சார், இந்த ஸ்லீப்பர் செல் வந்து ஹிந்துல இருக்கிறாங்களா, கிறிஸ்டியன்ல இருக்காங்களா, முஸ்லீம்ல இருக்காங்களா, நீங்க சொல்லுங்க. சொல்லிருக்காங்களா எதனா? இல்ல இல்ல எல்லா எல்லாத்துலயும் இடத்துலயும் இருக்காங்க இருக்காங்க. சார். எல்லாத்துலயுமே ஏன் சார் இங்க சொல்லலையே. religion வருது? ஏங்க, மனுஷங்க தானே ஏங்க, சார் ஸ்லீப்பர் செல்லா இருக்காங்க. மதம் ஒரு அரசியல் கருவி. கரெக்ட் சார். ஸ்லீப்பர் செல் மதத்தையும் நீங்க சொல்றீங்க. எல்லா மதத்திலயும் மனுஷங்க தானே சார் இருக்காங்க. அந்த மனுஷன் தானே தப்பு இல்ல இல்ல பண்றாங்க. அவர் என்ன மதம் எங்க சொல்றாருன்னா, வருது? அவர் மதத்தால அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாரு. ஆமா. மதத்தில் அரசியல் இருக்கு. மனுஷங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்றேன். அதுதான் அந்த ஒரு விஷயமே தவிர மற்றபடி அதுல ஒன்றும், அதாவது இப்போ ஸ்லீப்பர் செல் நீங்க சொல்றீங்களா, போலீஸும் சரி, ஸ்லீப்பர் செல்லும் சரி, ராணுவமும் சரி, எல்லா மதத்தினக்காரங்க தான் இருக்காங்க. அதனால ஸ்லீப்பர் செல்ல அவங்க மட்டும் தான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்லீப்பர் செல் நீங்க இந்த படம் உங்களுக்கு தியேட்டர் கிடைக்கலன்னு சொல்றாரு. நீங்க ஒரு சங்க தலைவரா தியேட்டர் எல்லாத்துலயும் கிடைச்சு சார். தியேட்டர் எல்லாம் நல்ல நல்ல தியேட்டர் எல்லாம் கிடைச்சது. நேத்து ஒரு போன் கால்ல அப்படியே தலையெழுத்தே மாறிடுச்சு மாஸ்டர். நீங்க ஒரே யார் அந்த சார். யாராவது போன் கால் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து அவங்க நல்ல நோக்கத்துல தான் சொன்னாங்க. இந்த படத்துக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் என்னன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு என்னென்ன தியேட்டர் லிஸ்ட் கொடுங்க, நான் வேணா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ரிலீஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். ரிலீஸ் பண்ண போறாங்க எந்த கம்பெனி இல்லங்க, ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னீங்கல, ஏன் அதை சஸ்டெயின் அதை கண்டினியூ பண்ணல? இப்பதானே இப்பதானே சார் சொல்றது. எல்லா ஏரியாலையும் கேன்சல் காலையில தான் பண்ணிட்டாங்க. சொல்லிருக்காங்க. இல்லங்க, ஆஹா. இப்போ சொன்னீங்கல்ல கமிஷன் ஆஃபீஸ் எனக்கு எந்தெந்த தியேட்டர்னு சொல்லுங்க, ஆ, பாதுகாப்பு. அது டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, எந்தெந்த தியேட்டர்ல பண்றீங்களோ நான் பாதுகாப்பு கொடுத்து பண்றேன். அவங்க பேனிக் ஆயிட்டு, இல்ல நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, ஷோவை கேன்சல் பண்ணிடலாம், நம்ம தியேட்டருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது, யாரு செலவு பண்றதுன்னு சொல்லி அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்ல கமிட்மெண்ட் ஆன பிறகு கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பே அப்ப இல்லை. நீங்க தான் சார் கேள்வி கேட்கணும். நான் அதனாலதான் உங்ககிட்ட எந்த அமைப்புன்னு எதுவுமே தெரியாம ஆமாங்க யாரும் வந்து அவங்க வந்து லாக் பண்ண மாட்டாங்க சார். பண்ணிருக்காங்க. அதனாலதான் உங்க முன்னாடி நான் நின்னுட்டு இருக்கேன்ல. இப்போ அமைப்பு நீ சொல்லவும் மாட்டீங்க. அமைப்பு இல்ல சார், போலீஸ். நான் சொல்றேன் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கமிஷனர் ஆபீஸ்ல கேட்டேன் சார். யார் பண்ணான்னு கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. நல்ல விதமா தான் கேட்டிருக்காங்க, தப்பா கேட்கல அவங்க. சார் எந்தெந்த தியேட்டர் ரிலீஸ் பண்றீங்க லிஸ்ட் கொடுங்க, நான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. நான் அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு எதுக்கு வந்து இந்த ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க, எதுக்கு இந்த படத்தை போடணும். ஒரு இடத்துல கேன்சல் பண்ணாலும் எல்லாத்துக்கும் வேர்ட் ஆஃப் மவுத்ல போய் எல்லா இடத்துலயும் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. தியேட்டர் அதிபர்கள் தான் இப்ப கேன்சல் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, தியேட்டர்காரங்க என்ன சொல்றாங்க? இந்த படம் வேண்டாம்னு சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க? அதான் இது பண்ணா அவங்களுக்கு தியேட்டருக்கு பிரச்சனை வரும். எல்லாமே முடிஞ்சுது சார், எல்லாமே ஓவர். மத்த ஏரியால சொல்றேன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், சேலம். ஆமாங்க, ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்களா? சொந்த ஊர்ல இல்ல, சேலம்ல இல்ல, மதுரையில இல்ல, திருநெல்வேலி, எந்த இடத்துலயும் இல்ல இப்ப ஷோ. சரி, இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க? தெரியல ஆக்சுவலி. அதனாலதான் அவர் கூப்பிட்டு என்ன பண்ணல, என்ன இப்பதான் நீங்க என்ன கூப்பிட்டாரு. பண்ணணும்னு சொல்லுங்க. இல்ல சார், சென்சார் அலோவ் பண்ணனாலதான் நான் இங்க இருக்கேன். தியேட்டர்காரங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அலோவ் பண்ண இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தேட்டர்ஸ் ஓனர் தான் அதே மனசு பிரச்சனை வைக்கணும். தானே இன்னைக்கு வந்துச்சு உடனே இந்த என்ன பண்ண படத்துக்கு. முடியும்? என்ன பண்ண போறீங்க? படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும். ஆமா, இல்ல ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. யோசிக்கணும் சார், என்ன பண்ண. இல்லன்னா நீங்க முஸ்லிம் அமைப்புல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எது பிரச்சனை அவங்க பண்ணலையே. இல்ல அவங்களையோ இதோட எடிட்டரே முஸ்லீம் தாங்க. அவர் சொல்ல மாட்டாரா தப்பா பண்ணுறா? எடிட்டரே முஸ்லீம் தானே பண்ணிருக்காரு. சார், திரையரங்க உரிமையாளர்களோட நம்பர் வச்சிருக்கீங்களா? இல்லங்க, இனிமேல் தான் பேசணும். நம்பர் இருந்தா நம்பர் உடனே கால் பண்ணி பிரஸ் போயிட்டு இருக்கு, லைவ் போயிட்டு இருக்குல்ல, பேசலாம். கால் பண்ணி பேசி சொல்லுங்க. யார் பண்றாங்க? இப்பதான் சார் தெரியும், நானே இப்பதான் வந்தேன். இப்பதான் எனக்கு தெரிஞ்சுதான் வந்தேன். நீங்க அவங்க நம்பர் இருந்ததுன்னா நீங்க ஒரு பேசுங்க, நம்பரை நீங்க பேசுறேன். போடுங்க, அப்பவே கேட்கலாமே. இந்த பத்திரிகாரங்க மீட் நடந்துட்டு இருக்கு, யார் number ஏன் நீங்க போட மாட்டீங்க? என்ன ஒரு தெளிவு கிடைக்கும்ல. எல்லாரும் கேட்பாங்கல்ல. சுப்பிரமணியம் சார் நம்பர் இருக்கா? அவன் நம்பர் இல்ல. சுப்பிரமணியம் சார் போடுங்க. சுப்பிரமணியம் சார் போடுங்க. நம்பர் அவருக்கு அடிங்க, அவருக்கு அடிங்க. ஆமா, அவரு டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருக்காரு திருப்பி. இல்ல இந்த போன் வேணாங்க. இல்ல திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கு போடுங்க போடுங்க. இல்ல அந்த நம்பர் இல்லையாண்டா அவரு. இல்லையா? ஆமா, இந்த இருங்க, ஆபீசர் கூட கிடையாது. பயப்படுறாரு. நான் பாட்டுக்கு இங்க பேசி அவரு நான் பேசி. ஆமாங்க.
யாராவது தவறு பண்ணாங்கன்னா நாங்க திருப்பி யாராவது எங்கிட்ட வந்தா நாங்க கேட்போம். கேளுங்க சார், அதுக்காகதான் கேளுங்க. கால் பண்ணி பேசுறேன். எங்கிட்ட டைரக்ட் நம்பர் இருந்தா நான் கண்டிப்பா கூப்பிட்டுருவேன். எங்கிட்ட சத்தியமா இல்லைங்க ஆக்சுவலி. அதனாலதான் இவரை கூப்பிட்டுருக்கேன். காசு கட்டிட்டீங்க. ஆமாங்க, தள்ளி வைக்கலாம். எல்லாத்தையும் கட்டியாச்சு சார். போஸ்டர் போயிடுச்சு, பேனர் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அண்ணன் போன் பண்றாரு. ஸ்பீக்கர் போட்டு மைக் வாங்கிட்டா அவர் எதனா பேச சார் வணக்கம், ரங்கநாதன் பேசுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு. பாய்னு ஒரு படம். ஆமாவா? ஆமாம். அவர் அந்த ப்ரொடியூசர் ஹீரோ வந்து உங்கள் ஊருக்காரர் தான், கோயம்புத்தூர்காரரு. ஆமாம், கோயம்புத்தூர்காரர் தான். அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, என் படத்தை கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருநெல்வேலி, மதுரை எல்லாத்துலேயும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து. போலீஸ் அதனால அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. அதாவது தியேட்டருக்காரங்க படத்தை போட மாட்டேங்கிறாங்க, போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கன்னு சொன்னா பயந்துட்டாங்கிறாரு அவரு. ஆமா, ஆனா படம் தியேட்டருக்காரங்க போட மாட்டேங்கிறாங்களாமே. பணம் கட்டிங்களா? பணம் கட்டியாச்சு. இல்ல அவர் இங்க பத்திரிகையாரங்க மத்தியில என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் பணம் கட்டிட்டேன், பணம் கட்டினாலும் எனக்கு தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கிறாரு. இந்த கொஞ்சம் இருங்க, சொல்லுங்க, நீங்களே பேசுங்க. இந்த அவர் ப்ரொடியூசர் ஹீரோவே பேசுறாரு, பேசுங்க. ஹலோ சார், எந்தெந்த தேட்டர்? சாரி சார், இல்ல சார், கியூபுக்கு பணம் கட்டி இருக்கு, போஸ்டர்ஸ் போயிருக்கு, பேனர் போயிருக்கு, அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கும் பணம், உங்களுக்கோ இல்ல வேற யாருக்கோ பணம் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லல சார். பேனருக்கு நான் அது மாதிரி எதுவும் சொல்லல சார். தியேட்டருக்கு வந்து லைக் நேத்து வந்து பேசியிருக்கு சார். அப்ப வந்து கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொன்னனால ஷோவை வந்து கேன்சல் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார். சாரி சார். ஆமாங்க சார், நம்ம படம் போடல சார், எல்லா பக்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க சார். ஐயோ, நீங்க புரியாம பேசிட்டீங்க. பிவிஆர்ல கோயம்புத்தூர்ல ஏதாவது இல்லைங்க போடலைங்க சார், எங்கேயுமே போடலைங்க சார். சார் நான் கோயம்புத்தூர் மட்டும் சொல்லிங்க சார். கோயம்புத்தூர் ஏரியா மத்த இப்ப மதுரையில கேன்சல் பண்ணிட்டாங்க, திருநெல்வேலியிலும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை தான் நான் மீன் பண்ணேன். கோயம்புத்தூர் மட்டும் பர்டிகுலரா இந்த தியேட்டர்னு சொல்லுங்க, அப்பதான் அவர் கேட்பாரு. இந்த தியேட்டர் அவர் கேட்பாரு, தியேட்டர் ஓனர் இல்ல, சங்கத்தலைவர் சார். எஸ் சார், எஸ் சார். சார் எல்லா தியேட்டரும் எடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை ஆனனால கேன்சல் பண்ணிருக்காங்க சார். சரிங்க சார். எங்க இவரு தாங்க தியேட்டர் அசோசியேஷன் தெரியும் தலைவர். தெரியும்ல. அப்ப நீங்க இந்த தியேட்டர்னு சொன்னா அவர் போன் பண்ணி கேட்பாரு. ஆமா, அத நீங்க ஒண்ணுமே சொல்லு. கோயம்புத்தூர்ல எந்த தேட்டர்லாம் கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. ஆனா ஒரே நிமிஷம், ஊர்லயே சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஒரே நிமிஷம். இதுல கூட நான் ஸ்பீக்கர்லாம் போட்டுருந்தேன். அவ்வளவுதான். ஹலோ, கதிர்னா கேக்குதா? அண்ணா, இப்போ நம்ம எந்தெந்த ஏரியால நான் ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க? ஏரியா கேட்காதீங்க, தியேட்டர் இல்ல சார், ஏரியா தானே சார். எந்தெந்த ஏரியா சார்? ஏன்னா கேன்சல் பண்ணிருக்காங்க? சாரிண்ணா. அவரு யார் பேசுறவர்? யாரு அவர்தான், பிவிஆர் கதிர் தான் பேசுறாங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் சார். அவர்கிட்டயும் ஃபோன் போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க சார், எந்தெந்த தியேட்டர் போடுறீங்க, நல்ல விதமா தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுதான் உண்மை. திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கிட்ட சொன்னீங்கன்னா அவர்தான் தேட்டருடைய கண்டிப்பா சார் பேசினேன் சார். சார் அவர் சைடும் பேசியிருக்கேன், நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன் ஆக்சுவலி.
பட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நஷ்டமாயிருமாமா தியேட்டர்ல. அதனால விஜயோ அஜித் படமோ நீங்க சொல்ற மாதிரி ஓகே, அவங்க என்ன சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னா நீங்க எந்த தேட்டர்லாம் சொல்லுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பிவிஆர் கத்து, நான் என்ன சொல்றேன்னா நீங்களே எனக்கு பேசுங்கன்னு சொல்றேன். நான் தான் உண்மையை சொல்லிட்டேன், இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ஆக்சுவலி கரெக்ட் சார், நீங்க கேள்வி கேக்குறீங்க. கரெக்ட் சார், நான் தான் உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டேனே சார், என்ன விஷயம்னு நான் சொல்லிட்டேன். நீங்களும் படம் பார்த்துட்டீங்க. இல்ல அதான் இப்பதான் சொல்லியிருக்காருங்க, இனிமேதான் அதை பேசணும். சார் நான் நேத்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி சொன்னீங்க சாயங்காலமா சொல்றாங்க, அப்புறம் இன்னைக்கு தான் இன்னைக்கு சொன்னீங்க. தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி கால் பண்ணீங்க, கால் பண்ணா அங்க பேச முடியல, பிரஸ் மீட் இருந்தாலும் சரி நாங்க வந்து கலந்துக்கிட்டேன். நல்ல ஒரு தீர்வு ஏற்படுத்தி கொடுங்க சார். கண்டிப்பாங்க, ஏன்னா சின்ன படம் நல்ல படமா பண்ணியிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் படம் இருக்கு, ரெண்டாவது படம் சார். ரெண்டாவது படம் சாரி, இப்போ ரெண்டாவது படம்னாலும் அது ரிலீஸ்ல இல்லைன்னா இன்னைக்கு பல லட்சம் செலவு பண்ணியிருக்காரு, போஸ்ட் அடிச்சு டேட் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு, எல்லாம் லாஸு. அதனால இப்போ நான் தேட்டர் ஓனர்கிட்டயோ இல்லை தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர்கிட்டயோ நான் பேசுகிறேன், இனி தான் பேசணும். பேசி அதை நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நான் மினிமம் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஸ் மூலியமா மேக்ஸிமம் அது என்ன, ஆமாம் நான் பேசுகிறேன். ஆமாம் ஆமாம் என்ன நான் உடனே ஹெல்ப் பண்ணுவேன். இல்லை இப்போவே ஹெல்ப் பண்ணுவேன் சார், நான் வேற அதான வேலை எனக்கு வேற. பேன் பண்ண கேரளா ஸ்டோரிக்கு இது விருது அறிவிச்சிருக்காங்க, அதனால நீங்க தைரியமா இதை பண்ணலாம். இல்ல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு, நம்ம என்ன தீவிரவாதியா பண்ணிருக்கோம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு படம் டைட்டில் மட்டும் அப்படி வச்சிருக்காரு, கதையில் அதுவும் இல்லை. நீங்களாம் படம் பார்த்துட்டீங்க, ஒன்றும் இல்லைன்னு நீங்க எல்லாரும் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டேன், எதுவுமே இல்லை. அது டைட்டில் விட டைட்டில் தான் பிரச்சனை. இப்போ அது உங்க டைலாக் சொல்றீங்க, அதை சொன்னாதான் கிளம்புவானுங்க எல்லாம். இதுல கூடவா அது சொன்னீங்கன்னா தான் முடியுது. தமிழ்ல இங்க வென்றேன் சார், விட்டா தானே வேலை. எங்க தமிழ தான் வெளியே விட மாட்டேங்கிறாங்களே இப்போ. ஆமாங்க பாருங்க, தமிழ படத்தை தான் நசுக்கு நசுக்குறாங்க. என்ன கேரளால காரணம் கூட தெரியல. ரெஸ்பான்ஸ் கேரளா ரிலீஸ் ஆகி நாளைக்கு எல்லா தேட்டரும் கேரளா ரிலீஸ் ஆகுது, இங்க மட்டும் தான் நசுக்குறாங்க. இல்ல கண்டிப்பா நான் பேசுவேன் சார், நிச்சயமா நான் பேசுவேன். உங்களுக்கு தெரியாதுன்னு இல்ல, நீங்க மேக்ஸிமம் நீங்களும் கொஞ்சம் பண்ணி விடுங்க சார். நான் போலீஸ்லயே நான் பேசுறேன். கண்டிப்பா உங்க சப்போர்ட் வேணும்னா, நீங்க என்ன படம் பாத்துட்டீங்க, சோ நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா நீங்க அப்புறம் நான் போலீஸ் தூக்கி விட்டு எல்லாரும் தூக்கி விட்டு நல்லா தானே பண்ணிருக்காரு. எல்லாருமே உழைப்பு போட்டுருவோம், ஏன்னா இவ்வளவு வருஷம் கஷ்டம் பட்டு இவ்வளவு மறுபடியும் தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும், நீங்க தான் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நன்றி. நீங்க கொண்டு வெளியில என்ன கொண்டு போய் சேருங்க, ஏன்னா சென்சார் கொடுத்த படத்தை நிறுத்துறது ரொம்ப தப்புங்க. அப்ப சென்சார் போர்டே மூடிட்டு பேசாம எல்லாரும் போயிட வேண்டியதுதான்.